செல்லம், என் செல்லக்குட்டி. என்னம்மா நீங்க ரேகா கிட்ட போய் இது பவித்ரா குழந்தைன்னு சொல்ல போனீங்களே? அது என்னையும் அறியாம என் வாயில வந்துருச்சுமா. நல்ல வேளை நான் பேசினேன், இல்லன்னா பவித்ரா குழந்தைன்னு சொல்லிருப்பீங்கல்ல. இனிமே சொல்ல மாட்டேம்மா. பாருங்கம்மா, நல்லா கேட்டுக்கோங்க. ரேகாக்கு மட்டும் எந்த காரணத்தை கொண்டு இந்த உண்மை தெரியக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்க இவளை பார்க்கவே முடியாது. இல்லம்மா, இல்ல, நான் சொல்லவே மாட்டேன். இது பாரு, என் பேத்திய இதே மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா கொண்டு வந்து காட்டிடு. கண்டிப்பா கொண்டு வந்து காட்டுறமா. கொடுங்க, நாங்க கிளம்புறோம். இருமா, கோயில் பிரசாதம் இருக்கு, உன் நெத்தியில வச்சு விடுறேன். வாமா, வா வா போங்க. வா. நில்லுடி. எங்க போயிட்டு வர? கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போனேன். கோயிலுக்கு மட்டும்தான் போனியா? ஏன் இப்படி கேக்குற? நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. வேற எங்கேயும் போல? பார்வதி வீட்டுக்கு ஏன் போன? போற வழியில பார்வதி வீட்டுக்கு ஏன் போனேன்னு கேக்குறேன். எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? போன் வந்துருச்சு. என்னம்மா நீ? என்ன இருந்தாலும் இவங்க பவித்ராவோட அம்மா. ஒரு வருஷமா எங்கேயோ போய் சுத்திட்டு இப்பதான் வந்திருக்காங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்க போன? ஆமா, அந்த ரேகா வேற அங்க வந்திருந்தாடமே. அவங்க அம்மாவை பார்க்க அவங்க வந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சரி, குழந்தைய எதுக்கு அந்த பொம்பளை கிட்ட கொடுத்த? அந்த குழந்தைய அந்த கொஞ்ச நாளாமே அவ மனசுல ஈர இருக்கிற யாரா இருந்தாலும் எந்த குழந்தைய பார்த்தாலும் தூக்கி கொஞ்சதான் செய்வாங்க. உனக்கெல்லாம் அது புரியாது. அப்ப என்ன கல்லஞ்சுக்காரின்னு சொல்றியா? நான் ஒன்னு அப்படி சொல்லல. நீ ஏன் நினைச்சிட்டேன்னா நான் என்ன பண்ண முடியும்? தள்ளு. அண்ணே கூப்பிட்டீங்களாண்ணே? ஏண்டா இப்போ மணிமங்கலத்தில் கிரவுண்ட் என்ன விளைக்கடா போகுது? தெரியலைங்கண்ணே. இது தெரியலைங்கண்ணே. போன வாரம் தான் மொண்டாடி வேரில் 2 கிரவுண்ட் இடம் வாங்கி போட்ட போல இருக்கு. உங்ககிட்ட சொல்லலான்னு தானே இருந்தேன். நீங்கள் இருந்த பரபரப்புல சொல்ல மறந்துட்டேன். வாங்கின இடத்த ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு மட்டும் மறக்கலையாக்கு? அடே, நீ எக்ஸ்ட்ரா 2 நிமிஷம் மூச்சை உள்ள அடக்கி வச்சா கூட நான் கண்டுபிடிச்சுடுவேன். மந்திரியாய் நானே ஊருக்குள்ள இன்னும் இடம் வாங்கி போடல, அதுக்குள்ள நீங்க வாங்கி போட ஆரம்பிச்சிட்டீங்க. கொஞ்சம் அடக்கி வாசிங்க, அப்புறம் பார்க்கலாம். மேலிடம் கேள்வி கேட்டா என்னால பதில் சொல்ல முடியாது. என்ன? சரிங்கண்ணே. எக்ஸ்கியூஸ் மீ. லோக்கல் டிசிபியா? நீ பேசுன இங்கிலீஷ பார்த்தோன்னே என்னை பார்க்கறதுக்கு ஃபாரின்காரங்க தான் வந்திருக்கிறாங்களாக்கோன்னு நினைச்சேன். வா, இப்படி உட்காரு. இல்லை பரவாயில்ல சார். கமிஷனர்கிட்ட ஏதோ ஃபைல்ஸ் கொடுக்கணும்னு சொன்னீங்களே. எதே? கமிஷனருக்கு ஏதோ ஃபைல்ஸ் கொடுக்கணும்னு சொன்னீங்களே, அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். எனக்கு காதெல்லாம் நல்லா தான் கேக்குது. நீ பேசுற தமிழ் உச்சரிப்பு தான் சரியில்லை. ஃபைல் கொடுக்குறீங்களா? ஃபைல் எங்க பசங்கிட்டே கொடுத்து அனுப்பிச்சிருப்பேன். அது ஒரு முக்கியமான ஃபைல். உங்கள மாதிரி ஒரு பொறுப்பான ஆபீசர்கிட்ட இந்த ஃபைலை கொடுக்கணும்னு தோணுச்சு. அதான் உங்களை வர சொன்னேன். அடே, மேடை ரொம்ப சூடா இருக்கிறாங்க, போய் கூலா எதையாவது எடுத்துட்டு வா. சரிங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஃபைலை கொடுத்தீங்கன்னா நான் கிளம்புவேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு.
அப்ப நான் எல்லாம் வேலை இல்லாம சும்மா பொழுதுபோக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நானும் ஃபைலை தான் பார்த்துட்டு இருக்கேன். அது தெரியாது சார், நான் என்ன பத்தி தான் பேசினேன். ஃபைலை கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். வேலை வேலை வேலைன்னு இப்படி 24 மணி நேரமும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு இருக்கீங்களே, அதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே. உங்களை எப்படி பாராட்டுறதுனே எனக்கு தெரியலமா. யார்கிட்டயும் பாராட்டு வாங்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல. அதுவும் வாஸ்தவம் தான். இதா ஃபைல் எடுத்துக்க. டிசிபி, இந்த வெறப்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இந்த ஃபைல் எடுத்து கொடுறா. அண்ணே, சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் மந்திரியான அப்புறம் கூட உங்களை பார்த்து இவங்க பயப்பட மாட்டேங்கிறாங்கண்ணே. பயப்படாட்டி பரவாயில்லடா, பயப்படுற மாதிரி கூட நடிக்க மாட்டேங்கிறாளே. எஸ். ஹலோ டிசிபி, இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்க? கமிஷனர் ஆபீஸ்க்கு. அது தெரியுது. இப்ப எந்த இடத்துல போயிட்டு இருக்கீங்க? நீலாங்கர பக்கத்துல இருக்கேன். ஆஹா, சாரி டிசிபி, அந்த கமிஷனருக்கு கொடுத்த ஃபைல்ல 2 பேப்பர் மிஸ் ஆயிடுச்சு. அந்த 2 பேப்பர் இப்ப என் வீட்டில் இருக்கு. அதனால இப்போ ஒன்று பண்ணுங்க, உங்ககிட்ட இருக்கிற ஃபைலை என் வீட்டில் கொடுத்துருங்க. வாட் இஸ் திஸ் மிஸ்டர் மாசி? ஃபர்ஸ்ட் கமிஷனர் ஆபீஸ்ல ஃபைலை கொடுன்றீங்க, இல்ல இப்ப வீட்ல கொடுத்துரு அப்படிங்கிறீங்க. இது எனக்கு சரியா தோணல. என்ன மேடம், இது ஒரு வேலையா நினைக்க வேணாம், எனக்கு செய்யற உதவியா நினைச்சுக்குங்க. முக்கியமான பேப்பர்ஸ் வீட்டில் இருக்கு. அந்த ஃபைல்ல இந்த பேப்பர் எடுத்து வச்சு நானே கொண்டுட்டு போய் கமிஷனர் கிட்ட கொடுத்துறேன். நீங்க போற வழின்னு சொன்னதுனாலதான் நான் ஃபைலை வீட்டுல கொடுக்க சொன்ன. அந்த வே தானே. கொடுத்துறீங்களா? ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஓகே. ஓகேம்மா, ஓகே, தேங்க்யூ வெரி மச்மா, பாய். ஓகேம்மா. இந்த மாசி அவரோட வீட்டு பக்கம் போங்க. அண்ணே, ஆ சோழ வந்தா வெத்தலைக்கு ஈடா வேற எதுவுமே இல்லைண்ணே. ஆமா, என்ன இப்படி சொல்ற? நம்ம சிம்மமுன்னூர் வெத்தலை இதை விட சூப்பரா இருக்கும்ல. அதை நான் குறைச்சல்னு சொல்லலண்ணே. பிரியாணி சாப்பிட்டதும் வெத்தலைய பார்த்த உடனே போடணும்னு தோணுதுண்ணே. அதை ஒரு நாளைக்கு வாங்கி தரேன். என்னென்ன மினிஸ்டர் இல்லாதப்போ என்ன பார்க்க வந்திருக்காங்க? என்னால ஏதாவது வேலை ஆகணுமா? அந்த நிலைமை எனக்கு என்னைக்குமே வராது. அப்புறம் என்ன விஷயத்துக்காக இங்க வந்த? ஏதோ இம்பார்ட்டன்ட் ஃபைலா வீட்ல கொடுக்க சொன்னார். நெல்லு. என்ன என்னமோ நீ பாட்டுக்கு வந்த ஃபைலை வச்ச போயிட்டே இருக்க. அதுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு செக் பண்ணி பார்க்க வேண்டாமா? பாருங்க.
அண்ணே மாப்பிள்ள சொன்ன மாதிரியே சினிமா டிக்கெட்டை கொடுத்து அனுப்பிச்சிருக்காருண்ணே. தங்கச்சி, கொடுத்த வாக்க காப்பாத்துறதுல மாசியை மிஞ்சுறதுக்கு வேற யாருமே இல்லை. அண்ணே இத பாருங்க, யாராவது கான்ஸ்டபிள் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருந்தா அவங்க எங்கேயாவது மிஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் ஐபிஎஸ் ஆபீசர் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. இல்ல பரவாயில்லையே, சொல்றத சொல்ற மாதிரியே செய்யறியே, கிளிப்பிள்ளதான். சரி சரி. இந்த தியேட்டரில் இன்டர்வல் விடும் பொழுது கொறிக்கிறதுக்கு பாப்கார்ன் சிப்ஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு அம்மா கிட்ட தான் மாசி சொல்லியிருப்பாப்லேன்னு நினைக்கிறேன். என்ன? சரி சரி, நாங்கள் வாங்கிக்கிறோம், நீ போம்மா. அந்த டிக்கெட் கொடுங்க. ஏன் கிழிச்சு போடணும் போல இருக்கா? அப்படி கிழிச்சேன்னு வச்சுக்க, கியூல போய் நின்று மறுபடியும் நீ தான் டிக்கெட் எடுக்க வேண்டி வரும். பரவாயில்லையா? தங்கச்சி, ஐபிஎஸ்கிட்ட பழைய கிரிப்பை காணோம், கொஞ்சம் குறைஞ்சிருக்குல்ல? என்னம்மா அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன், வாசலே பாத்துட்டு இருக்கீங்க, குறுக்க நடுக்க நடந்துட்டு இருக்கீங்க, டிஃபன் கூட சாப்பிடல? இல்லம்மா, இன்னைக்கு புதன்கிழமை, சித்ரா குழந்தைய கூட்டிட்டு வர நாள். 10 மணிக்கெல்லாம் வந்துருவா. இன்னைக்கு 11 மணி ஆச்சு, இன்னும் வரல. அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு ஃபோன் பண்ணி கேக்குறதானம்மா? போனா? சரிம்மா, நான் போயிட்டு சாயந்தரமா வரேன். சரி, நீ போ. ஹலோ ஹலோ சித்ரா, நான் தாம்மா பேசுறேன். ஹலோ சித்ரா. யாருமா ஃபோன்ல? என்னோட ஃப்ரெண்டு மாமா, வயசானவங்க. சரி சரி சரி. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? இல்ல சித்ரா, இன்னைக்கு புதன்கிழமை, ஏமா என் பேத்திய கூட்டிட்டு வரல? அத கேட்க தான் ஃபோன் பண்ணீங்களா? என்னம்மா? இன்னும் கொஞ்ச நேரம் மிஸ் ஆயிருந்தா என் மாமா ஃபோன் எடுத்துருப்பாரு. இல்லம்மா, நான் ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், மனசே கேட்கலம்மா. அம்மா, ஏமா இன்னும் குழந்தைய கூட்டிட்டு வரல? குழந்தைக்கு உடம்பு சரியில்லைம்மா. என்னது என்னது? என் பேத்திக்கு உடம்பு சரியில்லையா? ஐயோ, உடம்புக்கு என்னம்மா? என்ன ஆச்சுமா? சொல். அம்மாமா, ஒரு நிமிஷம் இருங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வயிறு சரியில்லை. சரியானதுக்கு அப்புறம் நானே கூட்டிட்டு வரேன். தயவு செஞ்சு ஃபோனை வைங்கம்மா. இல்லம்மா, குழந்தைய கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. குழந்தைக்கு பெருசா ஒண்ணும் இல்லைல்ல? ஒன்றும் இல்லைம்மா, ஃபோனை வைங்க, நான் பத்திரமா பாத்துக்கிறேன். வச்சிருங்க. சித்ரா.
ஐயோ என்னடா செல்லம், ஏன் அழற? என்னம்மா ஆச்சு? ஏமா அழற? என்னாச்சு? சரி 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 சரி. ஐயோ வயிறு வலிக்குதா? ஐயோ சரி 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 சரி, பாட்டி வந்துட்டேல்ல, அழக்கூடாது அழக்கூடாதுடா. அம்மா என்னம்மா நீங்க? நான் உங்களுக்கு எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன், இங்க எதுக்கு வந்தீங்க? முதல்ல குழந்தைய கொடுங்க. இருமா, நீ போன்ல குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னல, என்னால அங்க இருக்கவே முடியலம்மா. குழந்தைய பாத்துட்டு போலான்னு வந்தேன். இங்க பார், குழந்தைய பார்த்த உடனே தெரியுது பார், குழந்தைக்கு மாந்தம், அதான் அழறது. நீ போய் பாலாடையும் கொஞ்சம் வசம்பும் கொண்டு வா, சீக்கிரம் போ. ஐயோ அம்மா, அதெல்லாம் நான் கொடுத்துக்கிறேம்மா. அம்மா வெளியே போயிருக்காங்க, எப்ப வேணாலும் வந்துருவாங்க. அவங்க வந்து பார்த்தா பிரச்சனை ஆயிடுமா? இது கொடுங்கம்மா. இருமா இருமா இருமா, நான் அந்த மருந்து குடுத்துட்டு போயிடுறேன். ஐயோ இல்லம்மா, யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடுமா? கொடுங்கம்மா. பேசிட்டு இருக்க நேரத்துல கொண்டு வரலாம்ல, போ போமா, சொல்றது கேளுமா, போமா சீக்கிரம் போ. சரி 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 சரி, அதெல்லாம் அழக்கூடாது. இப்ப அம்மா மருந்து எடுத்து வர போயிருக்காங்க, பாட்டி கொடுத்துட்டு வரேன். இப்ப சரியா போயிடும், சரியா போயிடும், அழக்கூடாது. அம்மா சரி சரி சரி, இதோ அம்மா வந்துட்டாங்க பாரு. குடுமா, குடு. குடு குடு குடு. போதும். சரி 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 சரி, ஆக்கட்டு ஆக்கட்டு ஆக்கட்டு. வெரி குட். சரி சரி சரி, இப்போ சரியா போயிடும். நாளை ரேகா ஐபிஎஸ்ஸில் காணத் தவறாதீர்கள்.